Hi, hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேலம் சன்னியாசி உண்ட இருக்கக்கூடிய ஆஷா பேக்கிங் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு ஸ்மால் மேனுஃபேக்சராக இருக்கீங்க, உங்களுடைய ப்ராடக்ட்க்கு நல்ல குவாலிட்டியான பேக்கிங் கவர் வித் உங்கள் லோகோ பிரிண்டிங்கோட நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா குறைந்த விலையிலையும் தரமானதாகவும் இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. லோ குவான்டிட்டி ஆர்டர் பேஸில் இவங்க சிறப்பான முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த பேக்கிங் மெட்டீரியல் எப்படி தயாராகுது, இந்த மிஷினரிலாம் எப்படி ப்ராசஸ் ஆகுது, இதில் வந்து எவ்வளோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ, இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஆஷா பேக்கேஜிங்க. நம்ம பேக்கேஜிங் மெட்டீரியல் எல்லாமே செய்கிறோம். பாலிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிட்டு லேமினேஷன் என்ன கிரேடு எல்டி வேணுமோ அந்த மாதிரி போட்டு ட்ரை ஃபுட்டு, ஆயில் ஜாப்பு எல்லா ஐட்டமும் செய்கிறாங்க. ஃபெர்டிலைசேஷன் செஞ்சு கொடுக்குறோம். நம்மள்ட்ட கையில் இருக்கிறது இப்போ லேமினேஷன் கவருங்க. இது வந்து ட்ரை ஃபுட்டு எந்த ஐட்டம், அந்த உளுத்தம்பருப்பு, கோதுமை மாவு, மற்ற எந்த ஐட்டத்தையும் யூஸ் பண்ணலாங்க. இது லேமினேஷன் வந்து நல்லா கம்மு வந்து கரெக்டான ரேஷியோவில் கலந்து எந்த ஒரு பார்ட்டிக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராத அளவுக்கு தரமாக ரெடி பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா மற்றபடி சர்ஃபேஸ் பிரிண்ட்டு, இப்போ இந்த ஜூஸ் கவரு, இந்த மோர் ஐட்டம், மற்றபடி பாக்கெட்டு சர்ஃபேஸ் பிரிண்ட் எல்லாமே நாங்கள் கரெக்டான ரேட்டுக்கு ஒரு மினிமம் குவான்டிட்டி கூட செஞ்சு தராங்க. சில பேர் கம்பெனியில் வந்து மினிமம் குவான்டிட்டி 200-300 நாங்கள் மினிமம் ஒரு 100 கிலோ அந்த ரேஞ்சுக்கு ஃபஸ்ட்டு டைம் செஞ்சு தராங்க. அதில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. எந்த நீங்கள் வாங்குகிற பொருள், இப்போ நம்ம இட்லி மாவு கவரு ஒன்று லேமினேஷனில் நீங்கள் போட்டாலும் சரி, இப்போ கையில் வச்சுருக்கிற மாதிரி, இல்லை எனக்கு கொஞ்சம் மினி பட்ஜெட்டில் வேணும், எனக்கு இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னா அதுக்கு தகுந்த மெட்டீரியல் இருக்குது, சர்ஃபேஸ் பிரிண்ட் மெட்டீரியல். அதை நீங்கள் வந்து நார்மலாக ரேட்டெல்லாம் வந்து நார்மல் ரேட்டு அது செஞ்சு தராங்க. அதுக்கு உண்டான செலவு கம்மி தான் ஆகும். மற்றபடி எல்லா பொருளும் வந்து நல்லா எல்டி பொறுத்த வரையும் மோனோலாயர் நாங்கள் எப்பயுமே போடுறது மல்டி லாயர் எல்டி தான். உங்களுக்கு எல்டி சைட்லேருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. இன்னொன்று நாங்கள் போடுறது ஃபுட் கிரேட் எல்டி. அந்த ஃபுட் கிரேட் எல்டியை பார்த்தீங்கன்னா உள்ளே மாய்ச்சர் ஃபார்ம் ஆகாது. இந்த நீங்கள் உள்ளே எந்த பொருள் போட்டிங்கனாலும் அதோட தரம் வந்து மாறாத அளவுக்கு நாங்கள் அந்த கிரேடு எல்டி வாங்கிக்கிறோம். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 30 டேஸுன்றது ஒரு 45 டேஸ் கூட நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஆக்சிஜன் இல்லாமல் கேஸ் இல்லாமையே நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மலாக செஞ்சு தரேங்க. பெரிய லெவலில் இப்போ ஒரு 200-300 கிலோன்றப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கே நாங்கள் 100 கிலோன்றது செஞ்சு தரோம். அதில் வந்து எந்த ஒரு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஓடிட்டு இருக்கிறது 3 லேயர் ஃபெர்டிலைசருக்கு உண்டான மெட்டீரியல் வந்து பாருங்க. இதில் வந்து உளுத்தம்பருப்பு, ட்ரை ஃபுட்டுங்க, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எல்லாம் பேக் பண்ணலாம். மற்றபடி ஆல் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் எது இருந்தாலும் செய்யலாம். ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு தேவையான பாலிஸ்டர் எல்டி 3 லேயர் ஓடிட்டு இருக்குது. இப்போ அது வந்து நேரடியாக பார்க்குறீங்க. இப்போ இது வந்து லேமினேட் பண்ணிவிட்டு பின்ன வந்து பிரிண்டிங் பண்ண கவர் பண்ணிடணும், அவ்வளோதான். எல்லா மெட்டீரியலும் இது எங்ககிட்ட அவைலபிள். கோலமாவு ஐட்டம், அதுக்குண்டான பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம ஃபெர்டிலைசேஷனுக்கு 3 லேயர் எல்டி போடுவோங்க. போடுறப்ப இப்போ ப்ராசஸிங் வந்து எல்டி மெட்டல் பாலிஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுது. அதை பாருங்கள் அப்படியே.
சரி, இது மெட்டல் பாலிஷ்டுங்க. மெட்டல் பாலிஷில் அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி கம்மு கலந்து கோட்டிங் சிலிண்டரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று கம்மியாக வராது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கோட்டிங் டிப்பாக இருக்கிற மாதிரி சிலிண்டர் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் இது அப்படியே ட்ரை ஆகிருங்க. மேலே ட்ரை ஆகி அந்த இடத்துல எல்டி வந்து ப்ரெஷர் ஆயிரும். இந்த இடத்துல இங்கே வந்து ப்ரெஸ் ஆகிருங்க. ப்ரெஸ் ஆகி இங்கே ரோல் ஆயிரும். ஆங்க போட்டாங்க. இங்கே ட்ரை ஆகும். மேலே ஹீட்டர் அண்ட் ப்ளோயர் ரெண்டுமே இருக்கும். டோட்டலாக ட்ரை ஆகி இங்கே வந்து ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆகி இந்த இடத்துல ரோல் ஆகிருக்கு. இது எல்டி கவருங்க. அதோட ஜாயிண்ட் இதுதான். இதை ஜாயின் பண்ணி ரோல் ஆயிருங்க இந்த இடத்துல. போட்டுன்னா 24 hours க்யூரிங் விட்டுருணுங்க. க்யூரிங் விட்ட பிறகு நல்லா பாண்டிங் ஆயிரும். நீங்கள் கவரை ஒன்றுமே பிரிக்க ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இல்லை 24 hours க்யூரிங் ஒன்று. ஏன்னா அந்த டைம் 24 hours விட்டால் மட்டும்தாங்க க்யூரிங் கரெக்டாக வரும். இப்போ நம்ம நார்மலாக 2 ரக டைப் இருக்குங்க. எலக்ட்ரானிக் சிலிண்டர் ஒன்று, கெமிக்கல் சிலிண்டர் வந்து. ஆமாம், இது கெமிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக் இருக்குதுங்க. இப்போ வந்து எலக்ட்ரானிக் சிலிண்டர் தான் போடணுன்னு கிடையாதுங்க. எலக்ட்ரானிக் சிலிண்டரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கெமிக்கல் சிலிண்டரும் உங்களுக்கு நாங்கள் தரமான இடத்துல கொடுத்து கரெக்டான பிரிண்டிங் வந்து செஞ்சு தராங்க. ரெண்டுக்கும் ஓரளவுக்கு 5% 10% வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப டீப்பாக பார்த்தா தெரியும். மற்றபடி வந்து எலக்ட்ரானிக் சிலிண்டர் லெவலுக்கு கெமிக்கல் சிலிண்டர் நான் செஞ்சு தரேங்க தரமாக. எலக்ட்ரானிக் சிலிண்டர் இந்த பழமுதிர்ச்சோலை அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக வேணும்னா எலக்ட்ரானிக் சிலிண்டர் தான் போட்டாகும். ஆமாம், அது எலக்ட்ரானிக்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ பிரிண்ட் அப்படியே அக்யூரேட்டாக வரும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. எலக்ட்ரானிக் சிலிண்டர் அது மாதிரி வராது, ரொம்ப கிளியராக இருக்கும். இது வந்து கெமிக்கல் சிலிண்டரை ரொம்ப டீப்பாக பார்க்குறப்ப சில டாட்ஸ் எல்லாம் தெரியும். ஆனால் எலக்ட்ரானிக் சிலிண்டரில் எந்த டாட்டும் தெரியாதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடியில் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் ரெடி பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சிலிண்டர் போட்டோம்னா ஏகப்பட்ட ரேட் ஆகுங்க. இன்னொன்று வந்து பெரிய லெவலில் அது நம்ம எடுத்தோடனே பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் செய்ய முடியாது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கெமிக்கல் சிலிண்டரே நல்லா தரமான குவாலிட்டியாக செஞ்சு மினிமம், ஏன்னா இப்போ ஒரு 200-300 கிலோன்றப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாஸ்தியாயிடும். மார்க்கெட்டிங் எப்படி இருக்குதுன்னு சில பேர்த்துக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஒரு ஜாப் ஓடாமல் இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த பார்ட்டியோட அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி மினிமம் ஒரு 80 to 100 கிலோ அந்த ரேஞ்சில் செஞ்சு தரப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு வாஷிங் பவுடருக்காரங்க, சோப்புக்காரங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒன்று இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப. இப்போ அடுத்தது கவருக்கு வரப்போ ஒரு 300 கிலோ அடிங்க, 400 கிலோ அடிங்கன்றப்ப அது வந்து அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா மார்க்கெட்டிங் ஆன பிறகு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ரொம்ப தயக்கம் இருக்கும். என்னடா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது, இது என்ன ஓடுமா ஓடாதான்ற பல குழப்பம் அவங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு நலனை மட்டும் மைண்டில் நம்ம வச்சுக்கிட்டு ஒரு 80 to 100 கிலோ அந்த ரேஞ்சை வந்து நாங்கள் வந்து செஞ்சு தரதுனால இப்போ எங்களுக்கும் என்னென்னா சரி பார்ட்டி ஃபஸ்ட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம்னா அது ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக
ஒரு அவங்களுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் ஆகிறப்ப நம்மகிட்ட ஜாஸ்தியாக வருங்க. சில இப்போ கம்பெனி மாதிரி எடுத்தோன்னே நான் வந்து கெமிக்கல் சிலிண்டர் போட மாட்டேன், எலக்ட்ரானிக் தான் போடுவேன், நான் 100 கிலோ அடிக்க மாட்டேன், 300 கிலோ தான் அடிப்பேன்றப்ப அவங்களுக்கு 1008 குழப்பம் ஆயிருங்க, என்னடா இது அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் எந்த ஒரு பார்ட்டியும் ஒரு 80 to 100 கேஜுக்குள்ளே நாங்கள் தரமான மெட்டீரியல் போட்டு அவங்களுக்கு நாங்கள் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்காக நம்ம என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோங்க. அதனால் வந்து நீங்கள் எதுவுமே என்ன இப்போ ஒரி பண்ண தேவையில்ல, எப்பட்றா இது ஒரு 100 கிலோ 200 கிலோன்றப்ப நம்மளால் முடியலன்னா எங்ககிட்ட எந்த டைம்னு கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 80 to 100 கிலோக்குள்ளே நாங்கள் நீட்டான அந்த உண்டான மெட்டீரியல் போட்டு சரியாக செஞ்சு தரோங்க. நம்ம வாஷிங் பவுடர் கவரை கையில் வச்சுருக்குறோங்க. பார்ட்டி வந்து எடுத்தோன்னா அவங்களால 300 கிலோ ஓட்ட முடியாது, இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டார், பாருங்கள் கவர் ரெடி பண்ணி இது மினிமம் பார்த்திங்கன்னா திக்னஸ் தேவையான அளவுக்கு திக்னஸ் போட்டு, ஏன்னா ரொம்ப திக்னஸ் போட்டுட்டாலும் கவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈல்டு கம்மியாக வரும். அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு 30-40 கவர் கிலோவுக்கு அடி வாங்குங்க. அதனால் நாங்கள் வந்து கரெக்டான கேஜ் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா அரை கிலோ இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா 170 to 175 கவர் அந்த ரேஞ்சுக்கு இது வருங்க. இந்த சைஸுக்கு 1 கிலோவுக்கு 170 பவுச்சு அந்த ரேஞ்சில் வரும். ஒரு 5 கிலோ 5 பவுச் வந்து முன்ன பின்ன வருங்க. அது நம்ம ஷூராக சொல்ல முடியாது. ஆனால் இந்த திக்னஸுக்கும் இந்த அரை கிலோ கவருக்கு 170க்கு கம்மி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து மார்க்கெட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 வந்து பவுச்சஸில் செஞ்சு தரேங்க. ரோல் ஃபார்மாக இருந்தால் அந்த ரேட்டுக்கு, ஏன்னா இப்போ திக்னஸ் ஜாஸ்தியாக ரேட்டு கொஞ்சம் குறையும், திக்னஸ் கம்மியாக ரேட்டு கொஞ்சம் கூடுங்க. அதனால் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 300 பர் கிலோ. ரோலாக இருந்தால் அது திக்னஸ் பொறுத்துங்க 330 340 அந்த ரேஞ்சு வரும். இப்போ வந்து ஒரு 30 மைக்ரான் எல்டி அது வந்து ஈல்டு கம்மியாக வருங்க எங்களுக்கு. அதனால் அந்த ரேட்லாம் பார்த்திங்கன்னா 330 350 அந்த ரேஞ்சில் தான் ஓட்ட முடியும். ஏன்னா அவுட்டன் எங்களுக்கு கிடைக்காது அதில். இப்போ இது 60 மைக்ரான்னா அவுட்டன் டக்குன்னு கிடைக்கும். இப்போ 30 மைக்ரான்லாம் அவுட்டன் கிடைக்காது. அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 330 350 வரைக்கும் நாங்கள் செஞ்சால் தான் எங்களுக்கு ஏதோ மார்ஜின் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எந்த ஒரு பேக்கிங் மெட்டீரியல் எது வேணும்னாலும் என் நம்பர் வந்து 9344275297 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். சேலம் வந்து எருமாபாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் வந்துடலாங்க. அந்த இடத்துல தான் லொக்கேஷனில் உங்களுக்கு வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரேட் வைஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து, ஏன்னா ஏதோ கராராக எதுவும் செய்ய முடியாது, அனுசரித்து நம்ம எந்த ரேட்டுக்கு எங்களுக்கும் ரீசனாக இருக்கிற ரேட்டுக்கு நாங்கள் செஞ்சு தரோங்க. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் தேவை அப்படின்னா ஆஷா பேக்கிங்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைனாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் சைனிங் ஆஃப் ராஜா. பாய்.